கப்பலில் ஏற்றப்பட்டு நாடு கடத்தப்படவுள்ள ராஜபக்சக்கள் மேர்வின் செல்வா காட்டம். தீவிரமடையும் டெங்கு, நாளை முதல் ஆரம்பமாகும் விசேட நடவடிக்கை, தயாராகும் அதிகாரிகள். பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக ரணில் நிராகரிக்கும் மஹிந்த. ஜனாதிபதியின் வருகைக்கு எதிராக போராட்டம் மேற்கொண்டவருக்கு விளக்கமறியல். உலகத் தமிழ் புலம்பெயர் நாள் கொண்டாட்டங்களுக்கு தயாராகும் தமிழகம். இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகராக சேனுகா திரேனி செனபிரத்ன நியமனம். இலங்கை தமிழரசு கட்சியின் 17வது தேசிய மாநாடு தொடர்பில் அறிவிப்பு. அரச ஊழியர்களுக்கு இம்மாதம் முதல் 5000 ரூபாய் வழங்க அரசாங்கம் தீர்மானம். ராஜபக்சக்கள் அனைவரும் கப்பலில் ஏற்றப்பட்டு மீண்டும் நாட்டிலிருந்து நாடு கடத்தப்படுவார்கள் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மேர்வின் சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டில் மோசடியான முறையில் சட்டவிரோதமாக சொத்துக்களை குவிப்பவர்களும் நாடு கடத்தப்படுவார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். இவர்களோடு அனைத்து ராஜபக்சக்களும் கப்பலில் ஏற்றப்பட்டு நாட்டில் இருந்து நாடு கடத்தப்படுவார்கள் என சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் பல பாகங்களிலும் டெங்கு நோயின் தாக்கம் அதிகரித்து வருகின்றது. இவ்வாறானதொரு நிலையில் நாளை முதல் டெங்கு நுளம்புகளை ஒழிப்பதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் தேசிய மட்டத்தில் தொடர் வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்த சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி நாடளாவிய ரீதியில் அமுல்படுத்தப்படவுள்ள இந்த விசேட தேசிய மட்ட தொடர் வேலை திட்டங்கள் டெங்கு அபாய பகுதிகளை மையமாக கொண்டு நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. இந்த விசேட வேலை திட்டம் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து சுகாதார மற்றும் வைத்திய அதிகாரி அலுவலகங்களின் மத்திய நிலையங்களில் முன்னெடுக்கப்படவுள்ளதுடன் இதற்காக இலங்கை போலீஸ், ஆயுதப்படை, சிவில் பாதுகாப்பு படை, டெங்கு நுளம்பு கட்டுப்பாட்டு உதவியாளர்கள் மற்றும் சமூக சுகாதார குழுக்களின் கிராம குழு உறுப்பினர்கள், கிராம அலுவலர்கள் மற்றும் வளர்ச்சி அலுவலர்கள் வளாகங்களை ஆய்வு செய்யும் பணியில் ஈடுபடுத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்குவதற்கு பல்வேறு அரசியல் பிரதிநிதிகளும் தயாராகி வருகின்றனர். இவ்வாறானதொரு நிலையில் தேர்தல் செலவை மக்கள் பொறுப்பேற்றால் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்குவதற்கு நான் தயார் என பாராளுமன்ற உறுப்பினர் குமார பெல்கம தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்குவதற்கு பல்வேறு அரசியல் பிரதிநிதிகளும் தயாராகி வருகின்றனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்குவது எனக்கும் தகுதி உள்ளது. ஆனால் அத்தேர்தலை எதிர்கொள்ள பணபலம் அவசியம். என்னிடம் தற்போது பணம் இல்லை என தெரிவித்துள்ளார். முன்னைய காலங்களில் மக்கள்தான் மேடை அமைப்பார்கள், போஸ்டர் ஒட்டுவார்கள். அந்த கலாச்சாரம் தற்போது மாறியுள்ளது. இவ்வாறானதொரு நிலையில் மக்கள் தேர்தல் செலவை பொறுப்பேற்றால் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்க நான் தயார் என அவர் தெரிவித்துள்ளார். 4 நாள் விஜயமாக வடமாகாணத்துக்கு வருகை தந்துள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று பிற்பகல் பூநகரி பிரதேசத்துக்கு விஜயம் செய்தார். இந்த நிலையில் நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் தயாரிக்கப்பட்ட பூநகரி நகர அபிவிருத்தி திட்டத்தை மீளாய்வு செய்வதற்காக பூநகரி பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி பங்கு கொண்டார். அதன் பின்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பூநகரி கோட்டையை பார்வையிட்டதுடன் பூநகரி பிரதேசத்தில் இயங்கி வரும் உயர்தர முந்திரி உற்பத்தி நிறுவனமான பன்னிகசு முந்திரி உற்பத்தி நிறுவனத்துக்கு ஜனாதிபதி விஜயம் செய்து அதன் செயற்பாடுகளை அவதானித்திருந்ததாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க நியமிக்கப்படுவதை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விரும்பவில்லை என ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக தம்மிக்க பிரேராவும் பிரதமர் வேட்பாளராக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவும் நியமிக்கப்படுவார்கள் என குறிப்பிட்டுள்ளார். நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னிறுத்துவதற்கு இன்னும் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஜனாதிபதி செயலாளரை நீக்கிவிட்டு காமினி செனரத் ஜனாதிபதி செயலாளராக நியமிக்கப்படுவார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்துவதற்கு பசில் ராஜபக்ச ஏற்கனவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் விருப்பம் தெரிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வவுனியாவில் ஜனாதிபதி வருகைக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் தலைவியான ஜெனிட்ராவை எதிர்வரும் 8ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு வவுனியா நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் போராட்டத்தினை காணொலி எடுத்த பெண்ணுக்கு நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. வவுனியாவுக்கு நேற்று காலை வருகை தந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மாநகர சபை கலாச்சார மண்டபத்தில் அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களுடனான கலந்துரையாடலில் ஈடுபட்டார்.
ஜனாதிபதியின் விஜயத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கலந்துரையாடல் இடம்பெற்ற மண்டபத்துக்கு செல்லும் பாதையில் வடக்கு கிழக்கு வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினர் கருப்பு கொடிகளை ஏந்தியவாறு தமது எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்க தலைவியான ஜெனிட்ராவுக்கு நேற்று போராட்டம் இதனையும் முன்னெடுப்பதற்கு நீதவான் நீதிமன்றம் தடை விதித்திருந்த நிலையில் அவர் போராட்டத்தில் கலந்து கொண்டார். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடுவதற்காக நிகழ்வு இடம்பெற்ற மண்டபத்துக்குள் செல்ல முற்பட்ட போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் ஜனாதிபதியை சந்திப்பதற்கு அனைவருக்கும் அனுமதி வழங்க முடியாது எனவும் ஒருவருக்கு மாத்திரம் அனுமதி வழங்க முடியும் என தெரிவித்தனர். இதனை மறுத்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் அனைவரையும் அனுமதிக்குமாறு கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டது. இதனை அடுத்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தின் தலைவியான ஜெனிட்டா மற்றும் போராட்டத்தினை காணொலி எடுத்த மீரா ஜாஸ்மின் ஆகிய இருவரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் 70% மக்கள் இன்று வாழ்வதற்கு பெரும் போராட்டத்தை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாக புருளை அனைத்து புனிதர்கள் பேராலயத்தில் நடைபெற்ற ஆராதனையில் கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டு புத்தாண்டுக்காக நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். புதிய வருடத்தில் இந்த நாட்டு மக்கள் மிகவும் கடினமான காலகட்டத்தை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. வரி விதிப்பால் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய சேவைகளின் விலை அதிகரித்துள்ளது என தெரிவித்துள்ளார். வெளிவிவகார அமைச்சின் முன்னாள் செயலாளரான திருமதி சேனுகா திரேனி செனவிரத்ன இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் வெள்ளிக்கிழமை தனது நற்சான்றிதழ்களை இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவிடம் ஒப்படைத்தார். இது தொடர்பாக இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு குறிப்பை பதிவிட்டுள்ளார். முன்னதாக இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகராக மிலிந்த மொரகுட அந்த பதவியை வகித்தார். அவரது பதவிக்காலம் நிறைவடைந்த நிலையில் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டமூலத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள முன்மொழிவுகளின் சேர்த்திறனையும் நிலைபெறான தன்மையையும் உறுதி செய்யக்கூடிய வகையில் அவை முழுமையான மதிப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டுமென மின்சாரத்துறை அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவிடம் கடிதம் மூலம் வலியுறுத்தி இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் சரித கேரத் இந்த சட்டமூலத்தில் காணப்படும் கரிசனைக்குரிய விடயங்களையும் சுட்டிக்காட்டியுள்ளார். உத்தேச மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டமூலத்துக்கு எதிராக இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த சட்டமூலம் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் சரிதஹேரத்தினால் மின்சாரத்துறை அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும் கடிதத்தில் தற்போது முன்மொழியப்பட்டிருக்கும் மின்சாரத்துறை மறுசீரமைப்பு யோசனைகள் தொடர்பில் நிலவும் கரிசனைகள் குறித்து உங்களது கவனத்துக்கு கொண்டுவர விரும்புவதாகவும் இலங்கையின் மின்சாரத்துறையானது சேர்த்திறனை மேம்படுத்துதல், போட்டித்தன்மையை ஊக்குவித்தல், செலவீனங்களை குறைத்தல், தூய எரிபொருள் மூலங்களை பயன்படுத்துதல் போன்றவற்றை இலக்காக கொண்டு 2000ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து பல்வேறு மறுசீரமைப்புகளுக்கு உள்ளாகி வருகின்றது. இந்த நிலை மாற்றத்தின் மைல்கல் அடைவானது அண்மையில் மின்சாரத்துறை அமைச்சரினால் சமர்ப்பிக்கப்பட்ட மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டம் மூலத்துக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கிய போது அடையப்பட்டது. கடந்த டிசம்பர் 8ஆம் தேதி வெளியிடப்பட்ட இந்த சட்டமூலத்தின் பிரதான நோக்கம் இலங்கைக்கு மின்சார சபையை மறுசீரமைப்பதும் அதன் சேவையை வழங்கலுக்கு உட்படுத்தலாகும். இருப்பினும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ள மின்சாரத்துறை மறுசீரமைப்பு முன்மொழிவுகள் முழுமையான மதிப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டுமென தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் 17வது தேசிய மாநாடு ஏற்கனவே திட்டமிட்ட தினங்களில் இடம்பெறும் என கட்சியின் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் அறிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் கடந்த ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி நடைபெற்றது. இதன்போது எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி தமிழரசு கட்சியின் தேசிய மாநாடு 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 27, 28ஆம் தேதிகளில் திருகோணமலையில் உள்ள தனியார் விடுதியில் இடம்பெறும். கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராசாவின் தலைமையில் முற்பகல் 10 மணியிலிருந்து இந்த மாநாடு நடைபெறும் என தெரிவித்துள்ளார். மியான்மரில் சிக்கியுள்ள இலங்கையர்களின் விடுதலைக்கு ஒத்துழைப்பு வழங்க அந்த நாட்டு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மியான்மருக்கான இலங்கை தூதுவர் ஜனக பிரியந்த பண்டார இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனக பிரியந்த பண்டார மற்றும் மியான்மர் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் பின்னர் இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசு ஊழியர்களுக்கு வரவு செலவு திட்டத்தில் அதிகரிக்கப்பட்டுள்ள 10,000 ரூபாய் கொடுப்பனவில் இம்மாதம் முதல் 5,000 ரூபாய் வழங்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அரசாங்க ஊழியர்கள் எதிர்நோக்கும் பொருளாதார நெருக்கடிகளை கருத்தில் கொண்டு ஜனாதிபதி இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள தீர்மானித்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் பஜிர் அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். இந்த வருட தைப்பொங்கல் பண்டிகையின் பின்னர் அரசு ஊழியர்களுக்கு ஓரளவு நிதி நிவாரணம் கிடைக்கும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று தெரிவித்தார். நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதுடன் அனைத்து மக்களும் நிவாரணங்களை வழங்குவதற்கு தாம் பாடுபட உள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார்.
எனவே அனைத்து மக்களும் பொருளாதார ரீதியாக சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதை நாம் நன்கு அறிவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். உலக தமிழ் புலம்பெயர் நாள் எதிர்வரும் 11 மற்றும் 12ஆம் திகதிகளில் சென்னையில் கொண்டாடப்பட உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு தற்போது மேற்கொண்டு வருகின்றது. ஜனவரி 12ஆம் திகதி வருடாந்தம் உலக தமிழ் புலம்பெயர் நாள் கொண்டாடப்படும் என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்த நிலையில் இந்த வருடம் 3வது முறையாகவும் குறித்த நிகழ்வு நடாத்தப்பட உள்ளது. தமிழர்கள் இன்று உலகெங்கும் பரவி வாழ்ந்து வருகிறார்கள். உலக நாடுகளோடு கொள்கொடை முறையில் தமிழ்மொழி வளர்ச்சியையும் போற்றி பாதுகாத்து வருகிறார்கள். இவ்வாறெல்லாம் உலகின் பல நாடுகளில் புகழோடு விளங்கும் தமிழ் மொழியை பல நாடுகளிலும் வளர்ப்பதில் தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்தி வருகின்றது. இந்த நிலையில் உலக தமிழ் புலம்பெயர் நாள் எதிர்வரும் 11 மற்றும் 12ஆம் திகதிகளில் கொண்டாடப்பட உள்ளது.